டிஆர்பி வெப்சைட்டில் இன்றைக்கி ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அப்டேட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். 12/8/2025 மாலை 5 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் இருந்துச்சு. எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷனை உங்களுக்கு 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிரும் எடிட் ஆப்ஷன். அதில் நீங்கள் என்னென்ன மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. தேர்வு ஏற்கனவே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த கரெக்ஷன்ஸை பண்ண முடியும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் அந்த சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் அப்படி சப்மிட்டுங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது கன்ஃபர்மேஷன் ஆகும். அது கடைசியாக உள்ள ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். அதாவது நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தா தான் நீங்கள் பண்ண கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல என்ன போட்டிருந்தீங்களோ அதையே தான் எடுத்துக்குவாங்க. விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பித்து சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது. இதில் எடிட் ஆப்ஷனில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து பிரிண்ட் ப்ரீவியூ பேஜ் சென்று அதை டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் மாற்றம் பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மாற்ற முடியாது. பிடபிள்யூடி இனம், கம்யூனிட்டி, பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகள் அது செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாளர். அதையும் செய்ய முடியாது. எதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போர்ட்டலுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா எது கரெக்ஷன் பண்ண முடியுமோ அது வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது அதிகமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க போய் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. நம்மக்கிட்ட பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, லைவ் செஷன் பேட்ச் ஒன்று இருக்குது, எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது. கடைசி நேரத்தில் முக்கியமாக படித்து எழுதலாம், பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி உள்ளவங்க கூட இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணால் கூட நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். எந்த நேரத்துலையும் எதுவும் முடியாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கிளாஸஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.